Hi, hello everyone. Welcome to Lathas Kaimanam. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனீர் சாண்ட்விச். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே நான் இன்றைக்கி வீட்டிலே ரெடி பண்ண ஹோம்மேட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக பன்னீர் நம்ம கடையில் வாங்குவோம். ஆனால் அது இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நான் இன்றைக்கி 2 பேக்கெட் பாலில் இந்த அளவுக்கு நான் பன்னீர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கான வீடியோஸ் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இந்த பன்னீரை வச்சு தான் நான் இன்றைக்கி பன்னீர் சாண்ட்விச் பண்ண போகிறேன். ரொம்ப ஹெல்த்தி ப்ளஸ் ரொம்ப எக்கனாமிக்கலும் கூட இந்த பன்னீர். இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர், இது கேபேஜ் நல்ல பொடியை கட் பண்ணது, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஆனியன்ஸ், கேரட்டு, கேப்சிகம், இது காலிஃப்ளவர் அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி ப்ளஸ் ஹோல்சம் மீல்னு சொல்லலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறதுக்காக ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயில் ஹீட் ஆனதோ நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். இதில் எல்லாமே நல்லா பொடியாக ஃபைன் சாப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இதில். ஸோ நல்லா ஃபைன் சாப் பண்ண ஆனியன்ஸ் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நான் காலிஃப்ளவரும் கேபேஜும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அதுதான் நம்ம எடுத்துருக்க காய்கறியில் கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி வதக்கிட்டு இருக்கேன். அந்த வெங்காயத்தோடு அது கொஞ்சம் வதங்கும் போது நம்ம கேபேஜும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். ஸோ கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு பார்த்திங்களா. இந்த டைமில் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இது இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இல்லை இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நான் கடைசியில் நம்ம கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன டீஸ்பூன் அளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் காரத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். அந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அந்தளவுக்கு இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பன்னீரை நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறது கேப்சிகம், நல்லா பொடியாக கட் பண்ண கேப்சிகம்மை ஆட் பண்ணிவிட்டு இப்போ பன்னீர் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பன்னீர். ப்ளஸ் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் ரொம்ப நேச்சுரலான பன்னீர்னு சொல்லலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கோட பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா ஈவனாக எல்லா இடமும் படுற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு தோசை தவா வச்சுட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளெயினாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். டோஸ்ட் பண்ண சைடில் நம்ம கெச்சப்போ ஏதாவது சாஸ் வெரைட்டி இருந்ததுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ளெயினாக இந்த ஸ்டஃபிங் கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை நமக்கு தேவையான அளவு இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சிடலாம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஸ்டஃபிங்கை இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சுட்டு அந்த இன்னொரு சைடு டோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு விருப்பம்னா சீஸ் ஸ்லைஸ் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இது நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெறும் பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ சீஸ் ஸ்லைஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டோஸ்ட் பண்ணியிருக்க சைடை வச்சுட்டு அதையும் இன்னும் கொஞ்சம் பட்டர்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா வெறும் பன்னீர் மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ப்ளஸ் குட்டீஸ்லாம் நம்ம பன்னீர் இருக்கிறதுனால இது வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஸோ நமக்கும் வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுத்தா மாதிரி நம்ம ஹோல்சம் மீல்னு சொல்லலாம் இதை. அதனால் கண்டிப்பாக இந்த பன்னீர் வெஜ்ஜி சாண்ட்விச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 சைடும் நல்ல பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த டோஸ்டரில் கிடைக்கிற எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். நல்லா அந்த ஸ்டஃபிங் ஹீட் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீஸும் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். குட்டீஸ்க்கு கொடுக்குறதுனால நான் இன்றைக்கி சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சைட் பை சைடு இன்னொரு சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த சாண்ட்விச் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்மளோட பன்னீர் வெஜ்ஜி சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹோல்சம் மீலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறது சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.